இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கல்கட்டும் தற்சமயம் காங்கிரஸ் துறை வீதி வழியாக விழா நாயகர்கள் இன்றைய விழாவின் விருந்தினர்கள் மாநாட்டு கை வந்து நிற்கிறாள், என்ன வேண்டும் என்று என்னை கேட்கிறாள். கை வந்து நிற்கிறாள், என்ன வேண்டும் என்று என்னை கேட்கிறாள்.
முறையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. தற்போது கொடியேற்றும் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. தெளிப்படை இந்திய இளைஞர் சங்க தலைவர் பி. சித்தார்த் அவர்கள் கொடியினை வைபவ ரீதியாக ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொடியேற்றும் நிகழ்வுகள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வணக்கத்தோடு அனைவரும் இணைந்து கொள்வோம். நிறைவு செய்து கொள்வோம். தற்போது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது சங்கத்தினுடைய தலைவர் நாம் அழைத்திருக்கின்றோம். மாவி ஆதினகர்த்தா ஸ்ரீ மாவட்டபுரம் கந்தருடைய திருக்கரங்கள் மங்கள சபதத்தை முடியேற்று இந்த நிகழ்வுகள் மங்களகரமாக வயதுவிழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. மங்கள சிலைக்கும் நிகழ்வில் இணைந்து கொள்வதற்காக ஆதினகர்த்தா ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் கோவில் வந்தனமுடன் சிவஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கோவில் அவர்கள் அழைக்கின்றோம். சுடரேற்று நிகழ்வில் அலங்கரிப்பதற்காக மங்கள பிரகாசிப்பதற்காக நானூறு சிவகுரு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் அந்த வரிசையில் வருகின்றோம். தொடர்ந்து
அந்த நிகழ்வை அலங்கரிப்பதற்காக திரைப்பட எதிர்கள் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் மகளிர் இல்லம் சார்பாக இன்றைய அதிதிகளுடைய திருக்கரங்கள் மங்கள சுவையேற்றி பிரகாசிக்க நெஞ்சமே எருங்கடல் வயது முன்னம் நிபுரி நல்வினை பயனை தொண்டும் புரிந்தே சைவத்தின் தொண்டும் சமூகத்தின் தொண்டும் தெய்வத்தின் தொண்டும் புரிந்தே வையத்தின் புகழை வாழியில் பெற்ற வாழிய வாழிய நீடே வையத்தின் புகழை பணியினில் பெற்ற வாழிய வாழிய நீடே சங்கம் வாழிய வாழிய நீடே அமரவரவு பணி செய்யருகே வாரி கொள்கை முடையாய் பாடுவரவு பணி செய்யருகே வாரி கொள்கை முடையாய் நாடு வாழு உயர்வு என்று நாளொரு முகைநிழல் செய்வாய் நாடு வாழு உயர்வு என்று நாளொரு முகைநிழல் செய்வாய் வாழிய இன்று இளைஞர் சங்கம் வாழிய வாழிய நீடே சீரிய இயலாய் சிறந்த நலிசையாய் தீஞ்சுவை நாடகம் அதுவாய் சீரிய இயலாய் சிறந்த நலிசையாய் தீஞ்சுவை நாடகம் அதுவாய் மாறினி திகழும் பைந்தமிழ் செழிக்க பணிபல செய்பவர் காளி பாரினை திகழும் பைந்தமிழ் செழிக்க பணிபல செய்பவர் காளி வாழிய இந்த இளைஞர் சங்கம் வாழிய வாழிய நீடே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்றே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்றே நாமாமி மலரி வாழ்வும் மனிதரை காட்டுவை வாழி நாம் அவரை வாழும் வாழ்வினி உயர நன்னறி காட்டுவை வாழி வாழிய இந்த இளைஞர் சங்கம் வாழிய வாழிய நீடே
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோஹிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாள் கிருபையாலும் எங்களுடைய மாவை கந்தபெருமானுடைய கிருபையாலும் மற்றும் தாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கின்ற இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், எல்லாம் வல்ல உமா மகேஸ்வர பெருமான் தங்களுடைய விரும்பிய தெய்வங்களுடையதும் எல்லா தெய்வங்களுடைய ஆசிகளும் கருணையும் கிருபாகடாட்சமும் வரப்பிரசாதங்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இங்கே வந்திருக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள், சிவனடியார்கள் மற்றும் சிவாச்சாரிய பெருமக்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோருக்கும் தங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திருவருள் அபரிமிதமாக தாங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்த நற்காரியங்கள் நன்றாகவே நடக்க வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இன்றைய தினம் எங்களுடைய தெல்லிப்பளை ருகாபுரம் இந்து இளைஞர்கள் சங்கத்தினுடைய 60வது ஆண்டு விழா. இந்த 60ஆம் ஆண்டு விழா இதோடு நின்று விடாமல் மேலும் மேலும் வளர்ந்து 1000 1500 தலைமுறையாக தாங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவிகள் செய்ய வேண்டும், துன்பப்படுபவர்களை ஆதரிக்க வேண்டும். இப்படியாக ஆலயங்கள், சமூக சேவைகள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், இப்படி எவ்வளவோ இடங்களிலே எத்தனையோவர் கஷ்டப்பட்டு பெருந்துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே ஹிந்து இளைஞர் சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசி வரையும் வாழுகிறவர்கள் எல்லோரும் இளைஞர்களே. வாழ்க்கை நெறிமுறையிலேயே நாங்கள் மாறிக்கொண்டு செல்லுகின்றோமே தவிர எல்லோரும் இளைஞர்கள். கடைசி வரை வாழுகிறவர்கள் எல்லோரும் இளைஞர்கள். பிறந்ததில் இருந்து அவர்களுடைய தர்மம், மனம்போல் மாங்கல்யம் என்று சொல்லப்படுகின்றது. மனம்போல் மாங்கல்ய வாழ்க்கை. மாங்கல்யம் வாழ்க்கை மனம்போல் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், திருமாங்கல்யமானவுடனேயே அவருக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. மனம், அப்போ அந்த மனம்தான் மாங்கல்யம். மனம் என்ன சொல்லுகின்றதோ அவைகளையெல்லாம் நல்லதாக, நல்ல எண்ணங்களுடன் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வந்தோமானால் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும், நாங்களும் வாழ வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். துன்பத்திலிருந்து எல்லோரையும் இன்பத்துக்கு கொண்டு வர வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற உறுதியான தைரியத்தினாலே எல்லாம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு என்னுடைய வயசு கிட்டத்தட்ட இன்றைக்கு 75. ஒரு 25 வருடங்கள் முன்னாடி சென்றோமானா இருந்தால் அதுக்கு அந்த 25 வருட வாழ்க்கை
என்னுடைய 20 வயசில் இருந்து கிட்டத்தட்ட 50 வயசு வருடத்தில் உள்ள அந்த வாழ்க்கை என்னுடைய அனுபவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இங்கு. அப்பொழுது இந்த சங்கங்கள் இளைஞர்கள் எல்லாம் மறைமுகமாக செயல்பட்டதை தவிர இப்படியாக வெளிப்படையாக எதுவும் செய்யவில்லை. அந்த நேரத்திலே 55 60 வயதில் உள்ளவர்கள் எல்லோரும் இளைஞர்களாக இருந்தவர்கள். மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்திலே உற்சவ காலங்களிலே அந்த காலத்திலே 60 70 80 வயசிலே உள்ளவர்கள் கூட பெரும் தொண்டுகளை எல்லாம் செய்தவர்கள், விசுவாசமாக இருந்தவர்கள். எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சரி அந்த சுவாமியை அலங்கரித்து தங்களுடைய தோளிலேயே தூக்கி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஏரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தைரியங்களாக இருந்தது. அந்த நேரத்தில் உணவு முறைகளும் அப்படி நல்லபடியாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது உணவு மாற்றங்கள், வாழ்க்கை தர மாற்றங்கள், வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள் வந்துவிட்டது. வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அந்த காலத்தில் வீட்டில் இருக்கின்ற கல்யாணம் ஆகியாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, பெண்கள் எல்லோரும் மறக்க ஒடுக்கமாக எல்லோரும் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்காக என்னை தூட்டாதீர்கள். அப்போ உள்ள இப்போ இங்கே 60 70 வயசில் இருக்கிறவெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உள்ள அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் இப்பொழுது உள்ள பெண்களிடம் கிடையாது. குனிந்து ஒரு சின்ன துன்பு கூட எடுக்கக்கூடிய முடியாத நிலையிலே சில பேர் இருக்கின்றார்கள். அதற்கு இந்த உணவு முறைகள், பயிற்சிகள், யோகா அபியாசங்கள், ஜபம், ஆலய வழிபாடுகள் இவைகள் எல்லாம் சுருங்கி விட்டது. அந்த காலத்திலே குட்டனம் பஞ்சவாரம், குட்டினால் சத்தம் கேட்க வேண்டும். அது அந்த மாதிரி குட்டி சத்தம் கேட்கும் பொழுதுதான் அந்த உடம்பில் உள்ள நரம்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். படிப்படியாக அந்த குட்டுதல் சும்மா அப்படி எப்படி எப்படி தோற்பு கர்ணம் காதை பிடித்தே இருந்தாலும் போவன். இப்பொழுது 2 கட்டி அப்படியே சுவாமிக்கு ஒரு கிஷ் கொடுத்துட்டு அப்படியே போயிடும். ஆலயத்துக்கு வந்தவுடன் அர்ச்சனை செய்து கொடுக்கவில்லை என்றால் மக்கள் எங்களிடம் போய்க்கின்றார்கள். எங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆலயத்திலே இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார், எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், சிறியவர்கள் பெரியவர்களை. வேறு என்ன செய்கின்றார்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கும் பலம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஆலயத்துக்கு வந்தவுடன் ஆலய வழிபாடுகள் எல்லாம் நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதன்படி இப்போ யாரும் இல்லை. ஆலயத்துக்கு வர வேண்டியது, விபூதியை தொட்டு கும்பிட வேண்டியது, அர்ச்சனை செய்ய வேண்டியது. ஆகவே இது ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் இங்கு இருக்கும் இந்த இளைஞர்கள் வாயிலாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் வாயிலாகவும், பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தமிழையும் சைவத்தையும் வளர்க்க வேண்டும். இறைவன் துணை நிற்க வேண்டும். மேலும் இந்த இந்து இளைஞர்கள் சங்கம் உலகமெங்கும் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சேவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நான் கூட கேட்கலாம், இந்து இளைஞர் சங்கம் உலகம் போட்ட அளவுக்கு என்ன நீங்கள் செய்த நீங்கள் அப்படின்னு வெளியில் கூட கேட்கலாம். அது அந்த மாதிரி கேட்டால் சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்கள், சேவைகள் எல்லாம் செய்து இன்புற்று தாங்கள் நினைத்த நற்காரியங்கள் எல்லாம் நடைபெற்று தனம் தானியம் சொர்ணம் ஹிரண்யம் கனகம் என்று சொல்லப்படுகின்ற 64 செல்வங்கள் பேர்களை எல்லாம் பெற்று எல்லோரும் வந்திருந்தவர்கள் இன்னும் வரப்போறவர்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி மனதாராக எல்லாம் வல்ல இறைவனை சிந்தனை செய்து பிரார்த்தித்து எல்லோரையும் ஆசீர்வதித்து வாழ்க வளர்க தமிழும் சைவமும் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
தங்களுடைய பணிகளை மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக நாங்கள் 60 ஆண்டு ஒரு சங்கம் இயங்குவது வைரட் சங்கமம் இப்போது வெளியீடு செய்ய வைபவ ரீதியாக அந்த நூலை வெளியீடு செய்த பிரதம விருந்தினர்களுக்கும் இன்றைய நிகழ்வின் அதிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்று செல்வர் கலாநிதி ஆறு திருமணி அவர்களை பணிவன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கரகோஷம் இந்த முதல் பிரதியை பெறுவதற்காக வழங்கிக் கொள்ளுங்கள். முதல் பிரதியை பெற்று பெருமைப்படுத்திய திருமதி லயன் ஜனார்த்தனன் குடும்பத்தினருக்கு எங்களுடைய சங்கம் சார்பான சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு பிரதிகளை வழங்க இருக்கின்றோம். ஸ்தானத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ செந்தில்ராஜ குருக்கள் ஐயா அவர்களை, சிவஸ்ரீ பிரசன்னவதன குருக்கள் ஐயா அவர்களை, தோதரை அம்மன் ஆலய பிரதம குருக்கள் ஐயா அவர்களை, தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களை, தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய மதிப்பார்ந்த தலைவர் பூனா விக்னேஸ்வரன் அவர்களே, எங்கள் தேவஸ்தான தர்மகர்த்தா சபை தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களே, வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சோமசுந்தரன் சுனிதன் அவர்களே, இங்கே வருகை தந்து சென்றிருக்கின்ற பிரதேச செயலாளர் சிவகங்கா அம்மையார் அவர்களே, தர்மகர்த்தா சபை உறுப்பினர்களே, தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர்களே, இன்றைய உறுப்பினர்களே, துர்காபுரம் மகளிர் இல்ல அதிபர் திருமதி அனந்தசேன் அவர்களே, பெண்கள் தொண்டர் சபை தலைவர் அவர்களே, பெண்கள் தொண்டர் சபை உறுப்பினர்களே, பெரியோர்களே, மகளிர் இல்ல பிள்ளைகளே, கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். தெல்லிப்பளை திருவூர் இன்றைக்கு இந்திரலோகம் போல காட்சி அளிக்கின்றது. 60 ஆண்டுகள் அளப்பெரிய பணியாற்றிய தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் வைர விழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. மல்லாகம் பழம்பிள்ளையார் கோவிலே இருந்து அந்த ஊர்வலம் புறப்பட்ட போது மகிழ்ச்சியாக இருந்தது. மாருதபுரவிகவல்லி குதிரை வண்டியிலே வருவது போல குதிரை வண்டி ஒன்று தமிழ் மன்னர் காலத்தின் நினைவுகளோடு குதிரை வண்டில்களும், நாயன்மார்கள் அன்னை சிவத்தமிழ் செல்வி, ஆறுமுக நாவலர், சுவாமி விவேகானந்தருடைய புகைப்படங்களை தாங்கிய ஊர்தியும் முரசொலிகளும்